வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் பால் பணியாரம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நான் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது ஃபர்ஸ்ட் பால் புழிஞ்சிடலாம். இது கூடவே 5 ஏலக்காய் போடுறேன். நல்லா திக்கா பால் புழிஞ்சு எடுத்துட்டு வரணும். அட் சேம் டைம் 100 கிராம் உளுந்து ஊற வச்சிருக்கேன் 1 மணி நேரமா. போண்டா சுடுற அளவுக்கு பதமா அரைச்சிட்டு வரணும். தண்ணி ஊத்தாம பதமா அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்கிறேன். எண்ணெய் குடிக்காம இருக்கும். நல்லா கலந்துட்டாச்சு. இதை நம்ம எண்ணெயில சின்ன சின்னதாக போட்டு பால்ஸ் மாதிரி பொரிச்சு எடுக்க போறோம். தேங்காய் அரைச்சிட்டேன். இப்போ தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாம். நல்லா மைல்டான வெந்நீர் ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்தீங்கன்னா நல்லா கெட்டியமான பால் வரும். தேங்காய் பால் பிழிஞ்சாச்சு. நல்லா கெட்டியமா இந்த பதத்துக்கு இருக்கணும். கெட்டியமா இதுக்கு உண்டான சர்க்கரையை போட்டுக்கலாம். இனிப்பு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் இனிப்பு இருக்குன்றதுனால நம்ம பார்த்து போட்டுக்கலாம். போதும். 2 குழிக்கரண்டி போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். இப்போ சின்ன சின்ன போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்ன போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சின்ன சின்ன போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் போட உங்கள் இஷ்டம் தான். இது பெரிய சைஸ் போட்டு கூட சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சைஸ் போட்டோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்குண்டான போண்டா தான் போடணும். அதிகமாக போட்டால் எண்ணெய் குடிச்சிடும். மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். ஸ்லோவாக நீங்கள் பொரிச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் கண்டிப்பாக. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் உங்களுக்கு என்ன குட்டி இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை பெருசு பெருசாகவும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். எல்லா போண்டா பொரிச்சாச்சு. இப்போ தேங்காய் பாலை சோக் பண்ணிடலாம். நான் போட்ட சக்கரை கரெக்டாக இருக்குது. இனிப்பு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். நல்லா இப்போ தேங்காய் பால் வந்து இந்த போண்டாவில் ஊறி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சோக்காய் சூப்பராக இருக்கும்.